ஹாய் எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு டிவைன் கைட். நான் உங்கள் விஜயலட்சுமி, டைரக்ட் கார்ட் கன்சல்டன்ட். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். முருகன் நமக்கு இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ முருகர் நமக்கு அற்புதமான சிறப்பான என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் பண்ணும்போது நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி வர மாதிரியும் சூப்பர் கொடுத்துட்டாரு ஒன்று பார்க்கலாம். ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் கொடுத்துட்டாரு. சூப்பர் 3 கார்டாக கொடுத்துருக்காரு. ஸோ எப்பவுமே ப்ரீத் இன் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு போகிற மாதிரியும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருந்து நெகட்டிவிட்டி போகிற மாதிரியும் பண்ணுங்கள். பாசிட்டிவோட திங்கிங்கோடு வாங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மணியாலும் சரி, கொடுத்து சோர்ந்து போயிட்டீங்க, ரொம்ப துவண்டு போயிட்டீங்க. என்ன எங்கே கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் கொடுத்துட்டு இப்போது நமக்கே இல்லை. அது அன்பாக இருந்தாலும் சரி, இனிமேல் கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்னா அளவுக்கு மீறி கொடுத்துட்டீங்க. உங்களோட லிமிட் உங்களுக்கு தெரியல. நம்ம எவ்வளோ தான் கொடுக்கணும், இதுதான் நம்மளோட லிமிட்டுன்னு தெரியாத அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி அள்ளி வழங்கியிருக்கீங்க. பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்குண்டான பலனை அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப வெறுத்து போயிருக்கீங்க. இதுக்கு மேலே எதுவுமே இல்லைப்பா கொடுக்குறதுக்கு, நான் என்ன தான்ப்பா கொடுக்குறது, நான் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போய் நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. அன்பாக இருந்தாலும் சரி, இல்லை காசாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கொடுத்துருக்கீங்க. கொடுத்து ட்ரெயின் ஆகிருக்கீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, அது அன்பாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, அளவோடு கொடுங்க. அதுதான் எப்போவுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது. அள்ளி அதிகமாக கொடுத்துட்டோன்னா நம்ம அதிகமாக கொடுத்துட்டு அந்த சைட்லேருந்து வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுவோம். ஸோ கொடுக்குறத லிமிட்டாக கொடுங்க. எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு எப்போவுமே வச்சுக்காதீங்க. நம்ம எதிர்பார்ப்பு இருந்தால் எப்போவுமே ஏமாற்றம் தான் ஆகும். ஏன்னா எல்லாருமே நம்மளை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? நம்ம அளவுக்கு அதிகமாக அன்பை அள்ளி கொடுக்குறோம். பட் அந்த சைட்லேருந்து அதே வரணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ எங்கே எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ கொடுங்க திருப்பி. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் உங்களை கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்து ரொம்ப சோர்ந்து ரொம்ப டயர்டாயிட்டீங்க. ஸோ இனிமே உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுங்க. அதே மாதிரி செல்ஃப் லவ்னா அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்காம உங்களை மட்டும் கவனிச்சிக்கோங்க. இப்போ எல்லாரும் செல்ஃப் லவ் எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னா, கொடுக்குறத நிப்பாட்டிட்டு உங்களை கவனிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. கொடுங்க, எங்கே எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை திருப்பி கொடுங்க. உங்களையும் கவனிச்சிக்கோங்க. ஏன்னா அன்பு தாங்க எல்லாத்தையுமே மாற்றும். என்னோடய அபிப்பிராயம் அன்பு இருக்கணும். அன்பு இல்லைன்னா மிருகத்தனமாக ஆகிடும். இருக்கிற உலகம் அழிஞ்சிட்டு போகிறதுல இன்னும் மனுஷத்தன்மையே இழந்துருவாங்க. ஸோ அன்பு காட்டுறது எப்போ நிப்பாட்டாதீங்க. அளவோடு காட்டுங்க, எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம எதிர்பார்த்தோன்னா நம்ம ஏமாந்துருவோம். ஸோ எதிர்பார்க்காதீங்க. எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறாங்களோ திருப்பி கொடுங்க. உங்களை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஐ ஆம் இண்டிபெண்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஐ ஆம் இண்டிபெண்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட். இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க. எழுத முடிஞ்சால் எழுதிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.